வெனிலா எசன்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, அது வந்து அதனால அதை காமிச்சிடலாம் அப்படின்னு. அது ஒரு விஷயமே கிடையாது. ரெண்டு இன்க்ரீடியண்ட். நல்ல ஒரு வெனிலா பீன். நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கப்புறம் ஓட்கா இல்லைன்னா ஒயிட் ரம் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஓட்கா தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ml வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் என்கிட்ட 400 தான் இருக்குது. அதனால் அதை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு க்ளீன் பாட்டில், இந்த மாதிரி ஏர்டைட் லெட்டோடி கிளாஸ் பாட்டில் பெஸ்ட்டு. கிளாஸ் பாட்டில் தான் யூஸ் பண்ணணும் மெயினாட்டு, சரியா? இப்போ வந்து இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெனிலா பீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்கக்கூடிய வெனிலா பீனுக்கும் நீங்கள் வீட்டில் வெனிலா பீன் இல்லையா வெனிலா எசன்ஸுக்கும் வீட்டில் நீங்கள் பண்ணுற வெனிலா எசன்ஸுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கடையில் வாங்குறதெல்லாம் வந்து ரியல் வெனிலாவே கிடையாது. இது உங்களுக்கு ஃப்ளேவரிங் மட்டும்தான். இது வந்து அவ்வளோ மைல்டாட்டு சூப்பராக இருக்கும். ஸோ மொத்தம் இதில் வந்து 4 பீன் இப்படி தான் இருக்கும் வெனிலா பீன்ஸ். பாருங்கள். ஓகேயா? நான் 4 பீனையும் போட போகிறேன். போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாட்டு வோட்கா வாங்கி நான் அதை ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 பீனையும் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் உள்ள. இந்த ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்மெல் வந்து செம்மையாக வரும். அதுக்கப்புறம் இதில் ஒரு பீனை எடுத்து இதை அப்படி ஸ்லிட் பண்ணும். ஸோ ஸ்லிட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்க்ரேப் பண்ணும். என்ன இருக்குல்ல, இந்த சீட்ஸ் தான் வெனிலா சீட்ஸ். இதில் தான் உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் இந்த பீன்ஸையும் தூர போடக்கூடாது. இந்த பீன்ஸ்லேயும் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ நான் இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ளாடி, இந்த பாட்டில் இருக்கலாம், இந்த பாட்டிலுக்குள்ளாடி போட போகிறேன். ஸோ அப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு காணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பீன்ஸை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டாலே போதும். ஸ்க்ரேப் கூட பண்ணணும்னு தேவையில்லை. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாடோடி அப்படியே அந்த இது இருக்கலாம். ஸோ இந்த பாட் அப்படியே இதுக்குள்ளாடி போட்டுரும். இதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் கையை ஸ்மெல் பண்ணாலே உங்களுக்கு கையே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். அவ்வளோ வெனிலா ஃப்ளேவர் அப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா, நான் இந்த பாட்டிலில் அவ்வளோ வெனிலாவையும் போட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால் இருக்குல்ல, அதை ஊற்றணும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஸோ இப்போ இந்த லிட்டு இருக்குல்ல, இதை போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணணும். இதை ஷேக் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய சீட் எல்லாமே வெளியே வந்துடும். இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த மாதிரி கலரில் இருக்குல்ல, இன்னைக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும்போது ஒரு அட்லீஸ்ட் 1 வீக்காவது நீங்கள் வந்து இதை ஊற வச்சதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் இருந்தால் நீங்கள் வந்து தீர கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய வெனிலா பீன் போட்டிருக்கோம் நம்ம. இதை வந்து 1 வாரம் அப்படியே வச்சுருங்க. வச்சோன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே இதாகி கலரும் பிளாக் கலரில் ஆயிரும். நான் எடுத்து காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நான் மிந்தி பண்ணது, 1 இயர் முன்னாடி பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பாருங்கள். இது வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஆல்கஹால் இதில் ஊற்றி ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் டார்க் கலரில் ஆகும். இது 1 வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். நல்ல டார்க் ஆகிடும். அந்த 1 வீக் கழிச்சு நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நல்ல ஃப்ளேவர் எல்லாமே இறங்கிடும். பார்க்குற டைமெல்லாம் நீங்கள் இப்படி லைட்டாக குலுக்கி ஷேக் பண்ணிடுங்க. ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது நல்ல டிஃப்யூஸ் ஆகும். அதுக்கு வேண்டி ஷேக் பண்ணிடுங்க. என்னடா என்ன புக் படிச்ச?
அப்படியா? சரி இவ்வளோ நேரம் திறந்து வைக்காதாட்ட. ஓகே, இப்படி தான் வெண்ணிலா எசன்ஸ் பண்ணும். 1 வீக் கழிச்சு உங்களுக்கு அதுவும் அந்த மாதிரி கலர் ஆகிடும். நீங்கள் வந்து 1 மந்த் வரைக்கும் அப்படியே ஸ்டீப் பண்ண விட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளேவர் நல்லானோடனே நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல, ஸ்மெல் பண்ணும்போது அந்த நல்ல ஒரு அரோமா வரும். இதில் வந்து நிறைய பேர் கேட்பீங்க ஆல்கஹால் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு. கண்டிப்பாக ஆல்கஹால் தான் யூஸ் பண்ணும். என்ன ஆல்கஹால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து போயிடும். ஆல்கஹால் தான் அந்த வெண்ணிலாவில் உள்ள அந்த மனம் எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணும். அதனால கண்டிப்பாக ஆல்கஹால் தான் விடணும். கடையில் நீங்கள் வாங்குறதுலேயும் கூட ஆல்கஹால் தான். நான் ஆல்கஹால் இருக்கும் மேபி, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆல்கஹால் தான் வந்து பெஸ்ட்டு. நம்ம இது ஆல்கஹால் வந்து நீங்கள் பேக்கிங்கில் யூஸ் பண்ணும்போது தெரியுமா ஆல்கஹால் வந்து இதாக இருக்குமே, கிட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து பேக்கிங்கில் 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் அது ஹீட் பண்ணும்போது அதோட ஆல்கஹால் கண்டென்ட் வந்து எவாப்ரேட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு அது வந்து தெரியவே தெரியாது ஆல்கஹால். ஸோ இப்படி தான் பண்ணணும். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.